மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ வந்து நம்ம பனீர் 65 மசாலா எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நல்லா சுவையாக இருக்கும். மிகவும் எளிமையான பொருட்களை வைத்தே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு பனீரை எடுத்துக்கணும். இது வந்து பெருசு பெருசாக இருக்குது. நம்ம வந்து இது சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் கத்தியால். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஓரமாக வச்சுடுவோம். ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட், 200 கிராமுக்கு ஒரு பாக்கெட்டு சரியாக இருக்கும். அதை அதில் போடணும். பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு அரைச்சி அதில் போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. ஏன்னா மசாலாவில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் சும்மா லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை இப்போ நல்லா பிசைஞ்சிடுவோம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி ஓரமாக வைப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிறகு பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவு அதில் போட்டு மறுபடியும் நம்ம வந்து அதை பிசைவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வந்து வாணலை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு நம்ம அதில் போடுவோம் பனீரை. இப்போ வெந்துடுச்சு. இதுக்கு மொத்தமே 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நம்ம கருப்பில் அதில் வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் போட்டு பொரித்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுது. மேலும் மகளிர் இணைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.